எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. நம்ம ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் புக்கான ரமேசிங் புக்கை வச்சு எக்கனாமிக்ஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஓகேவா? டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. டேக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக். இதுலேருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ரொம்பவே கவனமாக கவனிங்க. ஓகேவா? டேக்ஸ்னா என்ன? டேக்ஸ் இஸ் அ மோட் ஆஃப் இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன். நம்மளோட வருமானத்தை வந்து மறுபகிர்வு பண்ணுறது தான் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. நம்மளோட வருமானத்தை நம்மகிட்ட இருந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பேரிட்டிஸ், ரெடியூசிங் இன்கம் டிஸ்பேரிட்டிஸ். ஒவ்வொருத்தருக்கும் ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் ப்ராக்ரஸிவ் டேக்ஸ். அது மூலமாக, அதாவது அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இது வந்து பிரைமரி லெவல். செகண்டரி லெவல்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த்து, இந்த மாதிரி வந்து லெவல்ஸுக்கு வந்து பே பண்ணிகிட்டு இருக்கு. பிரைமரி லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அது மூலமாக இல்லாதவங்களுக்கு வந்து லோ ஏர்னர்ஸுக்கு எந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. செகண்டரியில் அதே மாதிரி ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கன்சம்ஷன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஹை டேக்ஸ் பேஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை டேக்ஸ் பேயர் வந்து அவங்க வந்து டேக்ஸை, கவர்மெண்ட் சர்வீஸை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு பணக்கார வீட்டு பசங்க வந்து நல்ல ஸ்கூலில் பணக்கார வீட்டில் வந்து அந்த பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த பணக்கார வீட்டில் இருக்கவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அது மூலமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி சர்வீஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரன் ஆகுது. அதில் வந்து ஏழை பசங்க படிக்கிறாங்க. ஓகேவா? பணக்காரங்க டேக்ஸ் பே பண்ணுற மூலமாக ஏழை பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து அந்த பணக்காரங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அதை வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டாங்க. பணக்கார பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு கேட்டாங்க, இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, டேக்ஸ் பேயர்ஸ் மே நாட் யூஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ்ன்ட்டு. இதுதான் இதோட இது. ஓகேவா? கோர் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட். அதாவது வரி சுமத்துறது ஒருத்தங்கிட்ட இருக்கும், அந்த சுமையை சுமக்கிறது இன்னொருத்தங்களா இருக்கும். வரி சுமத்துறவங்க வந்து ஒரு பர்சன்ட்ட, அது வந்து ஒரு கம்பெனி, ஒரு ஃபேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட வரி சுமத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட தாக்கம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் அந்த பொருளை வாங்குறவங்ககிட்ட தான். ஓகேவா? பொருளை வாங்குறவங்க என்ன பொருளை வாங்கும் போது அதை டேக்ஸ் எல்லாமே சேர்த்து கம்பெனி வந்து எம்ஆர்பி போட்டுரும். ஸோ வந்து அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருளை யார் லிட்ரலி வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அந்த இம்பேக்டை வந்து, அந்த தாக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது வரியை சுமத்தும் போது அந்த வரியை சுமத்துறதுனால அதனால அந்த பொருளோட விலையை வந்து அதிகம் பண்ணுறாங்க. அந்த பொருள் விலையை அதிகம் பண்ணுறதுனால அந்த இம்பேக்ட் வந்து அந்த நபருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அஃபெக்ட் படுறது வந்து அந்த பர்சன் தான், அந்த கன்சியூமர் தாங்கிறாங்க. அதான் டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆர் த சேம் பேஷன். அதாவது வரி வந்து கட்டுறாங்கன்னா இப்போ அவங்க வாங்குற சம்பளத்துக்கு தான் அவங்க வரி கட்டுறாங்க. இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், அவங்க வாங்குற சம்பளத்துக்கு. ஸோ வந்து அவங்க தான் டைரெக்டாக அவங்க தான் வந்து அவங்க மேலே தான் வரி கட்டுறோம். அதே மாதிரி அவங்க தான் அதன் மூலமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அது எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகேவா? அதுமாதிரி கார்பரேட் டேக்ஸ், த பேஷன் ஹிட் இஸ் த சேம் பேஷன் ஹூ ப்ளீட்ஸ். அதாவது அதான் சொல்கிறாங்க, யார் வந்து அடிக்கிறோமோ அவங்க தான் வந்து, யார் அடிக்கிறவங்க ஒருத்தவங்களாம் ரத்தம் வர்றதுக்கும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து வரியை யார் மேலே சுமத்துறோமோ அவங்க தான் வந்து அதுக்கான இம்பேக்ட், அந்த எஃபெக்டையும் அவங்க ஃபீல் பண்ணுறது அவங்க தான். ஓகேவா? அதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது, அதை அப்படி சொல்லக்கூடாது அந்த டேமை. ஸோ வந்து அது வரியை யாருக்கு சுமத்துறாங்களோ அவங்க தான் அதுக்கான இதையும் எஃபெக்டையும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது. வரியை ஒருத்தவங்க மேலே சுமத்துறோன்னா இம்பேக்ட் வந்து இன்னொருத்தங்கிட்ட இருக்குது. வரியை வந்து நான் ஒரு கடைக்காரன், ஒரு ப்ரொடியூசர், அது வந்து ஒரு ட்ரேடரு, இந்த மாதிரி ஒருத்தன்ட்ட வந்து நான் கடைக்காரன்ட்ட வரி சுமத்துறேன். அவன் என்ன பண்ணுவான், கன்சியூமர் மூலமாக அதை வந்து இது பண்ணிட்டு போயிடுவான். ஓகே, இம்பேக்ட் வந்து அந்த கன்சியூமருக்கு தான் இருக்கும். ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டேக்ஸ், நான் கடைக்காரனுக்கு வரி செலுத்தணும். ஸோ அவன் கடைக்காரன் என்ன பண்ணுவான், ஜிஎஸ்டியில் அதை ஆட் பண்ணிடுவான். அவனோட ப்ராடக்டோட பில்லில் வந்து அவன் எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் வாங்கிடுவான். ஸோ அது மூலமாக இப்போ ஹோட்டல் வந்து வரி கட்டுது. ஸோ ஹோட்டலில் வந்து தோசை இட்லின்னு இருக்குன்னா தோசை இட்லியோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். ஸோ அது மூலமாக நம்ம வந்து பே பண்ணுவோம், ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம். ஸோ அது மூலமாக அவன் வந்து கெயின் பண்ணிடுவான். அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் இன்சிடென்ட்ஸ் வந்து அந்த இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்சிடென்ட்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்தா, அதாவது
இம்பேக்ட் வந்து இன்னொருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. இம்போசிஷன் வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து இம்போசிஷன் வந்து ஒருத்தட்ட இருக்குது, ஆனால் அதனால இம்பேக்ட் ஆகிறது வந்து இன்னொருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தட் ஆஃப் டாக்ஸேஷன். மெத்தட் ஆஃப் டாக்ஸேஷனில் 3 மெத்தட் இருக்குங்க. ப்ராக்ரஸிவ், ரிகர்சிவ் அண்ட் இன்னொன்று என்னென்னா ப்ரொபோஷனல். ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் ப்ராக்ரஸிவ் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இந்தியன் இன்கம் டேக்ஸ் லேப்ஸே வந்து ப்ராக்ரஸிவ் டேக்ஸ், ஓகே, ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் தான். எல்லாருமே வந்து ஒரே சமமாக வந்து வரி செலுத்த மாட்டாங்க. இப்போ 10,000 ஒருத்தர் வாங்குறாரு மாத சம்பளம், 1,00,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டேன். உள்ள 1,00,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, 2 பேருமே ஒரே வரி தான் செலுத்துவாங்களா? 2 பேருமே வந்து 10% ஆஃப் வரி தான் செலுத்துவாங்களான்னு கேட்டாங்க. கிடையாது. 2 பேருமே 10% ஆஃப் வரினா இவர் 10,000 கிடைச்சவர் 1,000 செலுத்துவார், 1,00,000 10,000 செலுத்துவார். இவ்வளோ தான் வரி செலுத்துவாங்கன்னு கிடையாது. ஏன்னா 1,00,000 வாங்கும்போது அவருக்கு வந்து அதிகமான வரிகள் வந்து சுமத்தப்படும். அதுதான் ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன். இந்தியாவில் வந்து நடைமுறையில் இருக்கிறது இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ரெகர்சிவ்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்கம் வந்து இப்போது 10,000 பார்த்தோம், இதுமாரி 1,00,000 பார்த்தோம். 1,00,000 வாங்குறவங்க வந்து கம்மியான வரி செலுத்துவாங்க, 10,000 வாங்குறவங்க வந்து அதிகமான வரி செலுத்துவாங்க. இதுதான் இதோட கான்செப்ட், ரிகர்சிவ் கான்செப்ட். இது வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணல, பட் வந்து இதுதான் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல், அதாவது பழைய இந்தியாவில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பட் வந்து இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அது என்னென்னா, 2 பேருமே சமமாக டேக்ஸ் கட்டுறது, 2 பேருக்குமே வந்து ஒரு சமமான டேக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா 2 பேருக்குமே 10% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த லெவலுக்கு போனாலும், அவர் ஒரு மாதத்துக்கு 10 லட்சமே வாங்கினாலும் அவர் 10% தான் கட்டணும். ஆனால் இவர் 10,000 வாங்கினாலும் இவரிடம் 10% தான் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு மெக்கானிசம். ஆஃப்டர் தட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டேக்ஸ் சிஸ்டம். ஒரு நல்ல வரி அமைப்பின் பண்புகள்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ், அதாவது ஈக்விட்டி இருக்கணும். ஈக்குவாலிட்டி இல்லாமல் ஈக்விட்டி இருக்கணுங்காங்க. ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமமாக கட்டுறது. ஈக்விட்டினா என்ன? ஏற்றத்தாழ்வு. அதாவது மக்கள் வந்து பெட்டர் ஆஃப் பீப்புள், அதாவது நல்ல வருமானத்தில் இருக்கிறவங்க மக்கள், நல்ல வந்து நிலையில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக பே பண்ணணும் டேக்ஸு. கம்மி நிலைமையில், அதாவது வருமானத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி வந்து கம்மியான இருக்க பீப்புள்ஸ் வந்து பே வந்து கம்மியாக பண்ணுறோம். அதுதான் சொல்லலாம், பெட்டர் ஆஃப் பீப்புள் ஷுட் பே மோர் டேக்ஸஸ். ஓகேவா? அதுதான் ஈக்விட்டிம்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ். எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எக்கானமியை வந்து பாதிப்படையக்கூடாது, அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிம்பிளிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கணும். அதுதான் வந்து செல்லையா கமிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது டேக்ஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், அதனால வந்து எந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். கம்ப்யூட்டேஷன்லேருந்து ஃபில்லிங் த ஃபார்மாக இருக்கட்டும், கலெக்ஷனாக இருக்கட்டும், இது வந்து மக்களை வந்து ஹார்டராக வந்து, அதாவது கஷ்டப்படுத்துகிற லெவலுக்கு போகக்கூடாது. சிம்பிளாக வந்து மக்களை வந்து எளிதாக வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய நிலைமை. அப்போ தான் வந்து மக்கள் டேக்ஸ் கட்டுவாங்க. இது என்னடா இது ஒரு தலைவலியாக இருக்குது டேக்ஸ் கட்டுறது அப்படின்னு டேக்ஸ் கட்டாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால சிம்பிளாக இருக்கணுங்கிறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். அதாவது கிரைசிஸ் ஏதாவது வந்துருச்சு, இன்ஃப்ளேஷன் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கேற்றாப்புல டேக்ஸ் ஃபெசிலிட்டி மாறணும். ஒரே லெவல் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்கக்கூடாது. கிரைசிஸ், இன்ஃப்ளேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல மாறினா, டேக்ஸ் கம்மியானால் தான் வந்து மக்களும் அதுக்கேற்றாப்புல வந்து டேக்ஸை வந்து பே பண்ணுவாங்க. இல்லைன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எக்கானமி பாதிக்கப்படும். டிரான்ஸ்பரன்சினா எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும். டேக்ஸ் பேயர்ஸ் வந்து எவ்வளோ கட்டுறோம், இது வந்து எந்த பப்ளிக் சர்வீஸ், இதை வந்து கவர்மெண்ட் வந்து எந்த எக்ஸ்பெண்டிச்சரில் செலவு பண்ணுறாங்க, எப்படி செலவு பண்ணுறாங்களா இல்லையா, இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியாக தெரியணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம் மோட்ஸ் என்ன? மெத்தட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறோம். மெத்தட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் ப்ராக்ரஸிவ், ரெகர்சிவ், ப்ரொபோஷனல் 3 இருக்குது. ப்ராக்ரஸிவ் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடியது தான் ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷனுங்காங்க. ஓகேவா? அதாவது ரிச்சர்ட்டை வந்து அதிகமாக வாங்குறாங்க, அதை வந்து புவர்கிட்ட வந்து அதிகமாக வந்து அதே மாதிரி ரிச்சர்ட்டை இங்கே வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் இதே வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கிட்டால் ரிச்சர்ட்டை வந்து கம்மியாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இது பண்ணுறாங்க, புவர்கிட்ட அதிகமாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே அப்படியே வந்து ஜிக்ஸாக்காக அதே வந்து மாறுது, ஆப்போசிட்டாக மாறுது. அங்கே வந்து ப்ராக்ரஸிவ் வந்து டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸிவில் வந்து ரிச்சர்ட்டை வந்து அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்ரஸிவில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா புவர்கிட்ட அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
வேல்யூ ஆடட் டேக்ஸ் அதே மாதிரி எல்லாமே அது மாறுங்கிறாங்க. அதே மாதிரி வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வேல்யூ ஆடட் டேக்ஸுங்கிறது பெட்ரோல் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. இந்த மற்ற எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே வந்து கமாடிட்டி டேக்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டியாக மாற்றிட்டாங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு டைமும் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸுங்காங்க. ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பொருளுக்கு வந்து வரி விகிக்கிறது தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது ஒரு டேக்ஸு, அது அது ப்ராடக்ட்டை வாங்கும்போது கன்சியூமருக்கு ஒரு டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய லெவல் ஆஃப் டேக்ஸாக இருந்துச்சு. அதுதான் வேல்யூ ஆடட் டேக்ஸுங்க. அதாவது இப்போ துணி வாங்கும் போது ஒரு டேக்ஸ், அதாவது தச்சதுக்கப்புறம் தச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேக்ஸு, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் அதான் வேல்யூ ஆடட் டேக்ஸுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எவால்யூஷன் பார்த்தீங்கன்னா சன் வேட் 1996 ஸ்டேட் வேட், ஓகேவா? இது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி மூவ் டு த வேட் மெத்தட். இந்த எக்ஸைஸ் டியூட்டியும் வந்து வேட் மெத்தடாக வந்து 1996 மாற்றிருவோம். ஸ்டேட் வேட், ஸ்டேட் ரீப்ளேசஸ் சேல்ஸ் டேக்ஸ் வித் வேட். சேல்ஸ் டேக்ஸை வந்து வித் வேட் கூட வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முக்கியமான டேக்ஸு. இப்போ வந்து ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி வந்து 5 லேப்ஸ், ஓகே, 5 ஸ்லாப்ஸாக வந்து இருந்துச்சு ஜிஎஸ்டிங்கிறது. இப்போ வந்து 4 ஸ்லாப்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 0, 5, 12, 18, 28. இப்போ வந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 0 இருக்குது, 5 இருக்குது, 12 இல்லை பட் 18 இருக்குது, அண்டு 28 இல்லை, அப்புறம் 40ன்னு ஒன்று இருக்குது. லக்ஸரி குட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் 40% வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ 0ங்கிறது வந்து எடுத்துக்கணும் நம்ம அந்த லேப்ஸில். 0ங்கிறது வந்து சில பொருளுக்கு வந்து டேக்ஸே இல்லாமல் ஜிஎஸ்டி ஜீரோ ஜிஎஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஒரு ஸ்லாப்ஸ் தான். ஓகே, டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேட் ஆஃப் இந்தியா. எல்லாம் வந்து சிங்கிள் வேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேல்யூ ஆடட் டேக்ஸ் மாதிரி சிங்கிள், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சென்ட்ரலுக்காக இருக்கட்டும், ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு டேக்ஸாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வேல்யூ ஆடட் டேக்ஸ் மாதிரி இது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த பொருளுக்கு வந்து வரி விதிக்கும் போது அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல வந்து வரியை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணும்போது வரி வந்து அதுக்கு ஏற்றாப்புல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும் இதில் வந்து ஒரு மெயின் கான்செப்ட். அதே மாதிரி எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆன July 1, 2017 அதை அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பாடி கிரியேட்டட் டு ரெக்கமெண்டட் ரேட்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன்லேயே வந்து இந்த ஆல்கஹாலிக் லிக்யூர் ஆஃப் அந்த ஹியூமன் கன்சப்ஷனு, பெட்ரோல், 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் எக்ஸப்ஷன் ப்ராடக்ட், இதில் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டியூவல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது, அப்புறம் ஐஜிஎஸ்டி இருக்குது. இது வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். இது வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷனை வந்து இது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்காக போடக்கூடியது. அண்டு ஸ்டேட் லேப்ஸு, டேக்ஸ் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 12, 18 இது வந்து பழைய டேக்ஸ் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அதேமாதிரி த்ரெஷ்ஹோல்ட் எக்ஸம்ஷன் பார்த்துக்கோங்க. 20 lakhs, 10 lakhs ஃபார் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ், இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து அதிகமாக வந்து ஜிஎஸ்டிலேருந்து நம்மட்டெலாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க சென்டர் வந்து. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அப்புறம் கலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. மந்த்லி கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது, க்ரோத் எவ்வளோ இருக்குது, காம்ப்ளியன்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எதுவும் பிரச்சனை ஏறக்கூடாதுன்னு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவே பில்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கூட்ஸ் வந்து எங்கே வந்து ஆரம்பிக்குது அதில் முடியுது அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு இவே பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. இது சான்சீட்னு ஒரு பில்லு. ஓகேவா? இது ஆன்லைன் டாக்குமெண்டிங் லாஜிக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது மாதிரி 4 விதமான டூலு. டேஷ்போர்ட் ஃபார் ட்ராக்கிங்க்கு ஒரு கிளியரன்ஸ் டைம் வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு டூலு, டூர் அண்ட் கஸ்டம்ஸு ஃபாஸ்டர் கிளியரன்ஸுக்கு ஒரு டூலு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இன்வாய்ஸிங்கில் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் டேக்ஸ் காம்ப்ளியன்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸேஷன் இன்க்ளூடிங் வாலண்டரி காம்ப்ளியன்ஸ் பிஹேவியரல் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது தாமாக இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ளூடிங் இது வந்து டைரக்ட் டாக்ஸேஷனில் வந்து இன்டியூசிங் வாலண்டரி காம்ப்ளியன்ஸில் வந்து மக்கள் கவர்மெண்ட்டாக வந்து சில
இது எடுக்காமல், அதாவது தண்டனை கொடுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாமல் மக்களாக வந்து முன் வரணும், அதை வந்து ஊக்குவிக்கணும், ட்ரஸ்ட்டை வந்து ஏற்படுத்தணும். ஏதாவது நீங்கள் டேக்ஸ் கட்டினா அது வந்து ப்ராப்பராக தான் மக்களுக்கு கைகளை பேசி எக்ஸ்பெண்டிச்சராக செய்கிறதுங்கிறத வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கான மெத்தட்ஸ் தான் டிட்டரன்ஸ் மெஷர் வந்து இவே பில்லு, பின் டு பின் மேப்பிங். இங்கேருந்து மேப் பண்ணால் அங்கேருந்து லாஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் அது ஒரு பின் மாதிரி போட்டு அதை வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு பின்னு போட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எங்கே டு எங்கேங்கிற எல்லாமே கிளியராக வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு திருட்டும் இல்லாமல்னு சொல்லிட்டு எல்லாருமே அதனால கம்பல்சரி வந்து டேக்ஸ் கட்டிட்டு தான் போக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி வந்து மெத்தட்லாம் இருக்கிறனால ஒரு சோசியல் அண்ட் மார்க்கெட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் சப்போர்ட். ஓகேவா, இதுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணுறது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. அப்புறம் கொஸ்டினரி பேஸ்டு ஃபில்லிங்கு இந்த மாதிரி ப்ரொவைட், கம்யூனிகேஷனுக்கு மிஸ்மேட்ச் அலர்ட்டு, ஹச்சிங், அப்ரிஷியேஷனு இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் மூலமாக ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் மூலமாக மக்கள் இடையே வந்து கவர்மெண்ட்டுகளை வந்து ட்ரஸ்ட்டு வரணும். அப்போ தான் வந்து டேக்ஸுங்கிறது ப்ராப்பராக பே பண்ணுவாங்க. இல்லைனா வந்து நம்ம கொடுக்குற டேக்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சராக வருதாங்கிறது கேள்விக்குறியாயிரும். அதனால டேக்ஸ் பே பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி அண்ட் எக்கனாமிக் இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா ஃபைண்டிங். இந்த ஜிஎஸ்டி பே பண்ணுற மூலமாக இதுக்கு முன்னாடி இல்லாதவங்களாம் வந்து இப்போ ஜிஎஸ்டியில் வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஷிஃப்ட் ஜிஎஸ்டிக்கு மாறினதுக்கப்புறமா 53 நான் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அதாவது விவசாயம் இல்லாத 53% ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க. அது மூலமாக வருமானமும் ஜிஎஸ்டி கட்டுறது. இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. அது இன்டர்னல் ட்ரேடு வந்து அதிகமாகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மூலமாக இன்டர்னல் ட்ரேடும் அதிகமாக, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், அதிகமாகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 60% வந்து அதிகமாகிருக்கு ஜிடிபி அப்படின்னு இருக்காங்க. அதனால ஃபேர்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டேர்ன் ஓவர் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார்மல் ஃபேர்ம்ஸ் ரெப்ரசன்ட் ஒன்லி 13% ஆஃப் டோட்டல் ஃபேர்ம்ஸ். மொத்த ஃபேர்ம்ஸில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து 13 தான் குறிக்குது. ஆனால் வந்து அது அக்கௌண்ட்ஸ், அது எவ்வளோ வந்து டேர்ன் ஓவர் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 93% சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் டைரக்ட் டேக்ஸஸ், அதாவது கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். கமாடிட்டி டிரான்சாக்ஷன்லாம் டேக்ஸ்னா அக்ரிகல்ச்சர் இல்லாத ப்ராடக்ட்டு, தங்கம், வெள்ளி இந்த மாதிரி டேக்ஸுக்கு, இந்த மாதிரி கமாடிட்டிஸ்க்கு வந்து போடக்கூடிய டேக்ஸ் தான் கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது. அது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது வந்து லாங் டேர்மாக, அதாவது கவர்மெண்ட் பாண்ட், இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஸ்டாக் ஏதாச்சும் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் செபி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது வாங்குகிறோமோ அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம், டேக்ஸ் பே பண்ணி வாங்குகிறோம். இது வந்து ஒரு செக்யூரிட்டி, கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி. இதனால இது வந்து நமக்கு எந்த விதத்தில் லாபம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகமாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து கெட்டி ஆகணும். வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் கெட்டி ஆகணும். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் அதான். ஓகேவா, ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான டிரான்சாக்ஷன், அதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கு கட்டக்கூடிய இதுதான் வந்து இந்த டேக்ஸ். ஓகேவா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது இது சின்ஸ் இது எப்போ இருந்து இருக்குன்னா அக்டோபர் 2004 இருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது மூலமாக என்ன தெரியுதுன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து வச்சுருக்காங்க, எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேவா, இது மூலமாக டிரான்ஸ்பரன்சிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது எவ்வளோ பேர் எவ்வளோ டேக்ஸு கட்டியிருக்காங்க, அது மூலமாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருதுங்கிறாங்க. ஓகேவா, பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதுதான் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எ டேக்ஸ் ஆன் ப்ராஃபிட் மேட் ஃப்ரம் த சேல்ஸ் ஆஃப் அசட். அதாவது ஏதாவது அசட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ லேண்ட் ஏதாவது வாங்கியிருப்போம், லேண்டு வாங்கும்போது நம்ம வாங்கும்போது ஒரு ரேட்டாக இருந்திருக்கும், ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்றுக்கும் போது அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லாபம் நமக்கு அந்த லேண்டு மூலமாக வந்து லாபம் கிடச்சிருக்கு. நான் 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன்னா 10 லட்சம் இப்போ போகுது அந்த 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ என்னோட லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் டேக்ஸ் கட்டி அதை வந்து இது பண்ணணும். ஓகே, விற்கும் போதாக இருக்கட்டும், நான் அதை
வாங்கும் போதாக இருக்கட்டும், விற்கும் போதாக இருக்கட்டும், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நான் டேக்ஸ் கட்டுறது தான் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஓகேவா? இந்த கேபிட்டல் மூலமாக நான் கெயின் ஆகுறேன். ஸோ அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மினிமம் அல்டர்னேட் டேக்ஸுங்கிறது மினிமம் சில விஷயங்களுக்கு வந்து ஜீரோ டேக்ஸ் கம்பெனிஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, சில கம்பெனியை ஊக்குவிக்கும் விதமாக, சில இதில் வந்து ப்ரொடக்ஷனை ஊக்குவிக்கும் விதமாக ஜீரோ டேக்ஸ் கம்பெனிஸ் இருந்தது. அதை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்னு வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான். அப்புறம் வந்து கோஆப்ரேட் டேக்ஸ் ரிஃபார்ம் அண்டு ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன வரி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கும்போது, மேஜர் கோஆப்ரேட் டேக்ஸ் கட் 2019 செப்டம்பரில் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக டேக்ஸ் வந்து கார்ப்பரேட், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டேக்ஸ் வந்து கம்மி பண்ணிடுறாங்க. டேக்ஸ் கட்டுறதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டிராஸ்டிக் ரிடக்ஷன் இன் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக பண்ணுறாங்க. எதில்? பிஸ்னஸில். ஸோ வந்து இதனால் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக நடக்குது, மேனுஃபேக்சரிங் அதிகமாக நடந்தது. அது அந்த காரணத்தினால ரிடக்ஷன், அதாவது டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கார்ப்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 30% இருந்தது. அப்புறம் இதுக்கு ஆல்ரெடி இருந்த கம்பெனிக்கு எக்ஸிட்டிங் டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு தான் இது அப்ளிகேபிள். ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் அதுக்கெலாம் வந்து அப்ளிகேபிள் கிடையாது. ஃபாரின் கம்பெனிஸுக்கு 35% பேஸ் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, அது எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, 35% வந்து கட்டி தான் ஆகணும். ஆனால் எக்ஸீடிங் டொமஸ்டிக் கம்பெனிஸ் இந்தியாவிலே வந்து நிறுவனம் வச்சுருப்பாங்க. இந்தியர்களே இந்தியாவில் நிறுவனம் வச்சுருக்க கம்பெனிஸ் வந்து 30% இருந்தது வந்து 22% கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு புதிய கம்பெனி வந்து இந்தியன்ஸ் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த உற்பத்தி நிறுவனங்கள் ஓப்பன் பண்ணுறது நிறுவனங்கள் October 1, 2019 அப்புறம் பண்ணுற நிறுவனங்களுக்கு வந்து பேஸ் கட்டாக இதுக்கு முன்னாடி புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் 25% டேக்ஸ் விகிதம். ஆனால் இப்போ வந்து 15% October 1, 2019 அப்புறம் மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு எக்கானமியை பூஸ்ட் பண்ணுதுங்கிறாங்க. பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் வால்யூம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். MSME இது எல்லாத்தையுமே வந்து பூஸ்ட் பண்ணுது. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுது, கிரியேட் ஜாப்ஸை பூஸ்ட் பண்ணுது, இது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்தியாஸ் நியூ ரேட்ஸ் ஆர் நவ் மோர் காம்படிட்டிவ் தென் மோர் ஏசியன் நேஷன். அதாவது இந்தியாவோட நியூ ரேட்ஸ்னா இப்போ வந்து 15% வச்சுருக்காங்க, 25% இருக்குது. முன்னாடி இருக்குது நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்து 15% தான் வந்து டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, டேக்ஸ் வந்து இது வரி விதிக்கிறாங்க. ஸோ அது வந்து மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது வியட்நாம் 20%, மலேசியா 24%, பிலிப்பைன்ஸ் 30%, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு காம்படிட்டிவ் ரோலில் இருக்குது. ஓகேவா? டிவைடண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னால் என்னென்னா, டிவைடண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட் தெரியும். டிவைடண்ட்னா என்ன? நம்ம வந்து ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அதோட ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் விட்டுருவாங்க. அந்த ஷேர்ஸை வந்து இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஷேர்ஸை வந்து நான் வாங்குறேன். இப்போ டாடா கம்பெனி இருக்குது, அதோட ஷேர் வந்து ஒரு 20% ஷேரை வந்து நான் வாங்கிறதுன்னு வச்சுக்கோங்க, காசு கொடுத்து. ஸோ வந்து இதே மாதிரி நான் மட்டும் வாங்க மாட்டோம், நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த டாட்டாவோட 30% ஷேருன்னு வச்சுக்கோங்க, 30% ஷேரை வந்து அவங்க மார்க்கெட்டில் விட்டுறாங்க. அப்போ அந்த 30% ஷேரை வந்து நிறைய பேர் ஷேர் பிரிஞ்சு கிடக்கும். ஸோ அந்த ஷேரை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்கும்போது இப்போ வந்து டாடா நிறுவனம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாபத்துக்கு, கம்பெனியில் கிடைக்கிற லாபத்துக்கெல்லாம் 15% டாடா நிறுவனம் தான் வந்து ஷேர் பே பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் வந்து ஷேர் ஹோல்டர் யாரெல்லாம் வந்து ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கோம், அப்படின்னு வாங்கியிருக்கோம், டாட்டாவில் ஷேர் வாங்கியிருக்கோம்னா எங்களோட பர்சனல் இன்கமாக எடுத்துக்கிட்டு எங்கள் இன்கம்லேருந்து நாங்கள் வந்து ஷேர் கட்டணும். எங்களோட அது வந்து இப்போ அது லாபம் அடையுதுன்னா அதில் இன்கம் வரும். ஸோ அது மூலமாக நாங்கள் ஷேர் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் டிவைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி. டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ ஃபோர்கன், அதாவது டேக்ஸ் கட்டுறதுலையும் எக்ஸம்ஷன், அதாவது வரதுலையும் வந்து ஒரு இது இருக்குதுங்கிறாங்க. அதாவது ஒரு எப்போவுமே வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ சோலார் கம்பெனி எடுத்துக்கோங்க, சோலார் வச்சுருந்தா அவங்களுக்கு மானியம் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டேக்ஸுங்கிறது ரெவன்யூங்கிறது இது மூலமாக ரொம்ப கம்மியாகுது. அதுதான் சொல்கிறாங்க, டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து
ரெவன்யூ ஃபோர்கான் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இதனால வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் டு 15% பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் டு 16%. இதுக்கு முன்னாடி வந்து 32-37 இருந்துச்சு. இதனால வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்சென்டிவ்னால வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து கம்மியாகுது, அதான் சொல்கிறாங்க. அப்புறம் கலெக்ஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ரேட்னா நமக்கு இருப்பு, அதாவது ஆல்ரெடி வந்து இப்போ த ரேஷியோ ஆஃப் டோட்டல் கஸ்டம்ஸ் ரெவன்யூ டு த டோட்டல் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருந்திருக்கோம், அது எவ்வளோ வாங்கணும், அதேமாதிரி எவ்வளோ வாங்குகிறோம். கலெக்ஷன் ரேட்ஸ், அந்த டேக்ஸ் கலெக்ஷன் ரேட்ஸ் எதில் வந்து இம்போர்ட்ஸில், ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட்டில் வந்து இப்போ 100 ரூபா வந்து ப்ராடக்டோட வேல்யூ 10 டேக்ஸுன்னு கட்டுற போது 10 ரூபா தான் அந்த வேல்யூ. டேக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்போ அதோட ரேஷியோ 10% டேக்ஸ் கட்டினா அதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ரேஷியோ இப்போ 10 ரூபாயும் டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா? அதான் கொடுத்த கரண்ட் ஸ்டேட்டஸ் விட்டுட்டு 6.6 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? கலெக்ஷன் ரேட் வந்து இறக்குமதி மதிப்பில் வசூலிக்கப்படும் மொத்த சுங்க வரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் டேக்ஸை வந்து நம்பகத்தன்மையாக வந்து கன்சியூமர், அதாவது மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு, அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டுனா, பில்லர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிட்டிமசி, அதாவது எசென்சியல் சர்வீஸ் டெலிவரி இருக்கணுங்கிறாங்க. ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக இருக்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கணும். இதெல்லாம் ப்ராப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும்போது ஓகே நம்மளோட காசு வந்து டேக்ஸ் கட்டுறோம், அதெல்லாம் வந்து பிரோஜனமாக நமக்கு தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க மக்கள் எண்ணத்தில் தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆன்டி கரப்ஷன் இருக்கக்கூடாது. கரப்ஷன் அதிகமாக இருக்கும் போது அதுவும் வந்து மக்களை வந்து டேக்ஸ் கட்டுறதுல வந்து ஒரு நண்பகத்தன்மை கவர்மெண்ட் மேலே வராது. ஸோ டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. என்னடா எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இப்படி கரப்ஷன், அதாவது ஊழல்வாதிகளாக இருக்காங்க. இப்படி ஊழல்வாதிகளாக இருந்தால் எப்படி நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கே ஒரு எண்ணம் வராது. இதெல்லாம் நம்ம டேக்ஸ் கட்டி என்ன பிரயோஜனம், எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சராக வராது, அது வந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஆன்டி கரப்ஷன் ரெடியூஸ் ஆகும் போது மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் தோணும், ஓகே நம்ம டேக்ஸ் கட்டலாம், அது வந்து நம்ம மக்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. டார்கெட்டட் சப்சிடிஸ், அதாவது மானியங்கள் கொடுக்கறதுலையும் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். மானியங்களும் பெட்டராக போய் சேரணும். அதே மாதிரி ஃபேஸிங் அவுட் ரிச் சென்ட்ரிக், அதாவது ரிச்சுக்கு வந்து அதிகமாக இல்லாமல் கம்மியாகவும், ஏழைங்களுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் வந்து இன்கம் வந்து அதிகமாகவும் இருக்கணும். ஓகே, அதை சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்ஸேஷன் அண்ட் அர்பன் ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ப்ராக்ரெசிவ் மெத்தடில் தான் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதிகமாக லேண்ட் வச்சுருக்கவங்க அதிகமாக வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கட்டணும். இதுலேயும் வந்து கேப் இருக்குங்க. ஓகே, சிஸ்டமேட்டிக் கேப். என்ன சொல்ல வராங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதாவது டேக்ஸ் லீடிங் டு லோக்கல் கவர்மெண்ட் ரெவன்யூ, அதாவது இதுலேயே வந்து ஒரு கேப் இருக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இதுலேயே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் அந்தங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டீட்டெயில்ஸான ஒரு சர்வே இல்லை அப்படிங்கிறாங்க. அது பொட்டன்ஷியலாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் இது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுற மூலமாக இதெல்லாம் வந்து சரி பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகே, த இன்ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, suggested method to broaden the tax base by not raising the exemption threshold as nominal natural growth. அதாவது அதிகம் பண்ணாமல் நம்ம வந்து இப்போ ஒருத்தரோட வருமானம்னு கேட்டிங்கன்னா அது 2.5%, அதாவது 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து அவர் வந்து வருமானத்துக்கு 2 லட்சக்குள்ள வருமானத்துக்கு வந்து அவர் டேக்ஸ் பே பண்ண வரலாம். எக்ஸப்ஷன் கேட்டகரி 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் போனால் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் 2 லட்சத்துக்கு மேலே இப்போ வந்து அதிகம் பண்ணக்கூடாது. இப்போ 3 லட்சம் 3.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் எக்ஸப்ஷனை வந்து அதிகம் பண்ணக்கூடாது. அப்படி அதிகம் பண்ணும்போது மக்கள் பாதிப்படைப்பாங்க. அவங்க வந்து மக்களோட வருமானத்தை ஏற்றினாலே போதும், அவங்க டேக்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. டேக்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. மக்களோட வருமானம் இப்போ 3 லட்சம் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இது 2016-17 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்கம் அண்ட் கன்சம்ஷன் மொழியில் த டேட்டா மிஸ்மேட்ச், அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இன்கமும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மியாகுது, எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகுதுங்கிறாங்க. ஓகே, கார்பரேட்டிவ் டேக்ஸ் ரியாலிட்டி மூலமாக அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ரியாலிட்டி மூலமாக கண்டுபிடிக்காங்க. இண்டிவிஜுவல் இன்கம் ரைஸ் ஆகிட்டே இருக்குது,
ஆனால் அதுக்கேற்றாப்புல டேக்ஸ் கலெக்ஷனுங்கிறது இல்லை, அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? இது ரெண்டுமே அதோட டேட்டாவை கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்கம் ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதான் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஸ்லாப்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆனால் எவ்வளோ வந்து டேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? 99 lakhs filters were below the 2.5 lakhs exemption limit. Only 1.72 lakh people declare income above 50 lakhs. பார்த்தீங்களா? ஆனால் எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் எத்தனை பேர் தான் வந்து லிமிட்குள்ளே கொடுத்துருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. டேட்டாவே வந்து சரியில்லைங்கிறாங்க. ஓகே, அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் டிமானிட்டேஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. டேட்டா மைனிங், அதாவது அதாவது ஆய்வு மூலமாக நிறைய பேர் இந்த டிமானிட்டேஷன் கொண்டு வர மூலமாக எவ்வளோ காசு வச்சுருக்காங்க எல்லாமே வந்து தெரிய வந்தது. நிறைய டேட்டா வந்து நமக்கு தெரிய வந்தது. அதேமாதிரி ஃபார்முலைசேஷன் பார்த்தீங்கன்னா இதனால நிறைய பேர் ஜிஎஸ்டி கீழே வந்தாங்க. ஜிஎஸ்டி டிமானிட்டேஷன் கொண்டு வர்றது மூலமாக நிறைய பேர் வந்து டேக்ஸ் வந்து டேக்ஸ் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்குள்ளேயே வந்து வந்தாங்க. ஓகேவா? டிமானிட்டேஷன்னா இவ்வளோ காசு வச்சுருக்கேன், ஏன்னா காசை நம்ம பேங்க் போய் தான் மாற்றி ஆகணும். ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது இவங்க இவ்வளோ காசு வச்சுருக்காங்க தெரிய வந்துடும். அதே மாதிரி அதுக்கான டேக்ஸை நம்ம பே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி கொண்டு வரது மூலமாகவும் டேக்ஸ் வந்து எல்லாரும் வந்து பே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஈடுபட்டாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆச்சுங்கிறாங்க. ஈஸ் ஆஃப் பேயிங் டேக்ஸ், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கில் வந்து எளிதாக பிஸ்னஸை வந்து பண்ணலாம்ங்கிறதுல வந்து 63வது இடத்துல இந்தியா இருக்குது. 2019 எடுத்த இதில் ரேங்கிங்கில் வந்து 63வது இடத்துல வந்து பிஸ்னஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்குது. ஆனால் வந்து டேக்ஸஸ் பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 115வது இடத்துல தான் இருக்குங்காங்க. ஓகேவா? அதை சொன்ன ஒரு கம்பேரிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வருஷத்துக்கு 12 பேமெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 12 வகையான பேமெண்ட்ஸ் வந்து இப்போ கட்டணுங்கிறாங்க. அது சைனா 7, பிரேசில் ஹேஸ் 10 அப்படிங்காங்க. ஓகே, 12 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதுமாதிரி டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பர்டிகுலர் டேக்ஸுக்கு கட்டுறதுக்குன்னு பயன்படுத்துகிற செலவழிக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா 280 to 284 மணி நேரம் பெர் இயர்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நியூசிலாண்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிரேசில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் ரேட் எவ்வளோ, டேக்ஸ் பேபிளால் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறப்ப பார்த்துங்க. 49.7% ஃபார் இந்தியாவுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. கம்பேர் டு இந்தோனேஷியா 30.1 தான் வருதுங்கிறாங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம். டைரக்ட் டேக்ஸ் கட்டுறது வந்து எப்படி எளிதாக்கலாம். ஓகே, டைரக்ட் டேக்ஸ் கட்டுறதை எப்படி எளிதாக்கலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமாக எளிதாக்கலாம். அதாவது டேக்ஸை வந்து டிஜிட்டல் மூலமாக எந்த ஒரு நேரடி இது இல்லாமல், பரிமாற்றம் இல்லாமல் டிஜிட்டல் மூலமாக கொண்டு வர மூலமாக அதை வந்து எளிதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேஜர் ரிஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs, அதாவது 5 lakhsக்குள்ளே இருக்கவங்களுக்கு எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே வர 5 lakhs கீழே வரவங்களுக்கு எக்ஸம்ஷன் கேஸ், அதுக்கு மேலே வரவங்க தான் டேக்ஸ் பே பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரலாம். அதே மாதிரி ரெண்ட் ஹவுஸ், அதாவது வீட்டு வாடகைக்கு விட்டுருந்தோம்னா, இப்போ 2 வீடு வச்சுருக்காங்க, இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அது அவங்க வந்து அந்த வாடகை வீடு அப்படின்னு காட்டி அதுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீஸ்ட்ரக்சர்டு டேக்ஸ் ஸ்லாப்ஸ், என்னென்ன டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அதாவது 2.5 லட்சம் பெர் ஆனம் அவங்க வந்து எக்ஸப்ஷன் கேஸு. 2.5 லட்சம் to 5 லட்சம் 5% டேக்ஸ் கட்டணும். 5 லட்சம் to 7.5 லட்சம் இன்கம், இதெல்லாம் வந்து டைரக்ட், அதாவது இன்கம். ஓகேவா? இதெல்லாம் இன்கம், இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸில் வந்துடும். இதெல்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 lakhs to பெர் ஆனம், அதாவது இது வந்து லேக் பெர் ஆனம். ஓகேவா? 5 lakhs to 7.5 lakhs பீப்புள்ஸ் வந்து 5 lakhs to 7.5 lakhs பெர் ஆனம் வந்து இன்கம் இருக்கவங்க 10% கட்டணுங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அபவ் 15 lakh வந்து 30% வந்து டேக்ஸ் கட்டணும்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்கோ சிஸ்டம் ரிஃபார்ம். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிர்வாகமாக என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பேயர் சார்ட்டர் 2 பேருக்கும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். ப்ரீஃபில்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் நமக்கு இருக்கணும். டிடிடி அபாலிசேஷன், டிடிடினா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, டிவைடண்ட். ஓகேவா? அது என்ன டிவைடண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு சொல்லி அதை வந்து அபாலிசேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து ஃபேஸ்லெஸ் அப்பீல்ஸ் இருக்கணும். ஓகே, ஃபேஸ்லெஸ் அப்பீல்ஸ்னால் இப்போ வந்து ஃபேஸ்லெஸ் அப்பீல்ஸ் இருக்கும்போது தான் வந்து அதிகமாக வந்து ஆன்லைனில் ப்ராப்பராக நடக்கும். இதே ஃபேஸை வச்சு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால், இப்போ பாலிட்டிக்ஸில் பெரிய ஆள் இருந்தால் அது மூலமாக அவங்க வந்து
அவங்களோட பதவி இதை வந்து காட்டி வந்து டேக்ஸ் கட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம். டிஸ்பியூட் ரிசொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாட்சி விசா ஸ்கீம். இது வந்து ஒரு ஸ்கீம். இது எதுக்குன்னா நிறைய கேஸ் நிலுவையில் இருக்கும். டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் வந்து நிலுவையில் இருக்கும். பெனால்ட்டி, டெத்லைன் அதெல்லாம் முடிஞ்சு டெத்லைன்லாம் தாண்டி போயிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெனால்ட்டி, அது என்ன டேக்ஸோ அதை மட்டும் கட்டினா போதும். பெனால்ட்டி எதுவுமே வேண்டாம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எதுவும் வேண்டாம், டேக்ஸை மட்டும் கட்டிட்டு நீங்கள் அதை வந்து விடுபடலாம் சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த ஸ்கீம். ஓகே, விவாட்சி விவாஸ் ஸ்கீம். இது மூலமாக நிறைய கேஸ் வந்து பெண்டிங் கேஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அவுட்லுக் ஃபார் த ஃபியூச்சர். ஓகே, அவுட்லுக் ஃபார் த ஃபியூச்சர்ல டேக்ஸ் ரிஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து எந்தெந்த ஃபியூச்சரில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ரிஃபார்ம்ஸை கொண்டு வரலாம், டேக்ஸை வந்து ப்ராப்பராக கட்டுறதுக்கு எந்த மாதிரி என்ன ரிஃபார்ம்ஸை வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் அண்ட் டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். அதாவது பேஸ் ரேட் வெர்சஸ் எக்ஸெப்ஷன். பேஸ் ரேட்டும் எக்ஸெப்ஷனும் வந்து பேஸ் ரேட் வெர்சஸ் எக்ஸெப்ஷன்காங்க. அதாவது கார்பரேட் டேக்ஸாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட் வித்ட்ராவல் ஆஃப் ஆல் டிடக்ஷன் அண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, அண்ட் பர்சனல் இன்கம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணுங்க. கட்டிங் பர்சனல் இன்கம் ரேட்ஸ் இஸ் வியாபிள் த டேக்ஸ் பேஸ் இஸ் பர்டன். டேக்ஸ் பேஸ் வந்து பர்டனாக இருக்கும்போது பர்சனல் இன்கம்மை வந்து அதிகமாக வந்து கம்மி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸம்ஷன் ஃபேஸிங், அதாவது கார்பரேட் டேக்ஸு, பர்சனல் இன்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளராக இருக்கணும். ஓகே, கெட்டுறது வந்து சிம்பிளராக இருக்கணுங்காங்க. ஓகே, எளிதாக கெட்டும் போது தான் அது வந்து அவங்க வந்து எளிதாக டேக்ஸ் கட்டுறது எளிதாகும் போது தான் அது வந்து டேக்ஸ் பே பண்ணுறதும் அதிகமாகுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். GST and indirect tax efficiency. ஓகே, இம்ப்ரூவிங் த ஈஸ் ஆஃப் ஃபில்லிங் GST. அதாவது GST கட்டுறது வந்து அந்த ஈஸ் ஆஃப் ஃபில்லிங்கிறாங்க. அதாவது ஈஸியாக வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதை வந்து இது பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஸ்மூத்தராக வந்து டேக்ஸ் பே பண்ணும்போது that's how they pay a lot அப்படிம்பாங்க. டேக்ஸ் வந்து அதிக பேர் வந்து கட்டுவாங்கங்கிறாங்க. டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் இது பண்ணணும். இம்மிடியட் கரெக்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் கிளிச்சஸ். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு சைட்டில் சர்வரில் GST கட்டுறது மூலமாக ஃபில் பண்ணுறது மூலமாக அப்படின்னா அதையும் அவங்க டக்குன்னு சரி பண்ணணும். அது மூலமாகவும் நிறைய இது டேக்ஸ் பேயர் வந்து பாதிப்படைவாங்கன்றாங்க. என்ஹான்சிங் ஈஸ் ஆஃப் பேயிங் டேக்ஸஸ். எப்படி வந்து சைனா, பிரேசில், இந்தோனேசியா, நியூசிலாண்டில் வந்து பேயிங் டேக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, டைமும் வந்து கம்மியாக இருக்குது, எஃபர்ட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி இந்தியாவிலையும் பண்ணணும். ஒரு குட் கவர்னன்ஸுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா டேக்ஸை வந்து எவ்வளோக்குள்ளே ஈஸியாக பே பண்ணுறாங்க அதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் பிஹேவியர் சேஞ்சஸ். ட்ரஸ்ட்டை வந்து ஹியூமன் வந்து பில்ட் பண்ணணும். அதாவது ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். எல்லாமே ஃபேஸ் காட்டி டேக்ஸ் கட்டாமல் வந்து டிஜிட்டலைசேஷன் மூலமாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து டேக்ஸ் பேயர்ஸ் வந்து ப்ராப்பராக கட்டுவாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டேக்ஸை கட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லிட்டிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்பியூட் ரிசொல்யூஷன். லிட்டிகேஷன்னா நிறைய வழக்குகள் இருக்கும். ஓகே, நிறைய தீராத வழக்குகள் இருக்கும். அதை தீர்க்கிறதுக்கு விசா ஸ்கீம் பார்த்தோம். நம்ம விசா ஸ்கீம் மூலமாக வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னா அதோட பெனால்ட்டி எந்த அமௌண்ட்டு கட்ட வேண்டாம், டேக்ஸ் என்னவோ அதை மட்டும் கட்டிட்டு அதுலேருந்து விடுபடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. வழக்குகளுக்கு வந்து நிறைய நிலுவையில் இருக்கிறனால அதை வந்து மேசிவாக வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து கொண்டு வரலாம். இது மாதிரி ஸ்கீம் கொண்டு வரதுனால அது வந்து நமக்கு இன்னுமே வந்து பிரயோஜனமாக இருக்கும். மக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி டேக்ஸ் கட்டுறதுக்கும் வந்து முற்படுவாங்க. ஓகேவா, தேங்க்யூ கைஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.